சொன்னா சுந்தர் சி முகம் பிரம்மாண்ட முகம் சொன்னா இதுல விஜய் அவர்கள் தேட முகம் தான் இந்தியா முழுக்க ஒரு பிரம்மாண்ட முகம் பார்க்கப்படுது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு நல்லாட்சி தருவார்கள்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கான வெற்றியா நான் பாக்குறேன் சார். ஏதாவது சார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் விஜய் ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட நீங்க பண்ண பிரச்சாரம்லாம் பெரிய அளவுக்கு எடுப்பலன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வெற்றி எப்படி முழுக்க முழுக்க சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன். சிவன் சொத்து கொலை நாசம் 41 பேர் கருமா வேலை செஞ்சிருக்கு. 41 பேர் கரூர்ல என்ன நடந்தது, அது யார் செஞ்சா, இதுக்கு திமுக காரணமா இல்லையா, அதோன்படி வெளிப்பாடு தான் அந்த பிஞ்சி குழந்தைங்க சார், அந்த தாய்மார்க, அந்த குழந்தைங்க, அவங்க வீட்டு பெண்மணிங்க, அவங்களோட சாபம் இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அகல பாகாதெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. இது மிகப்பெரிய கருமா வந்து வேலை செஞ்சிருக்கு. அதான் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்துல விஜில் வட புரட்சி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். கருத்து கணிப்புகள் எல்லாத்துலயுமே டிஎம்கே தான் ஜெயிக்கணும் போட்டுருந்தாங்க. அப்ப அப்படியே மாறி வந்திருக்கு. அதான் நீங்க அதான் சொல்றேன் சார். நீங்க என்னதான் கருத்து கணிப்புகள், அது கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா இருந்தது. முதல்வர் ஸ்டாலினே தோத்துருக்காரு. இது முதல்வர் ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் தோத்துருக்காரு சார். முதல்வர் ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்த ஒன்று தான் சார். திமுக வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வி. இந்த மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகளான ஆட்சி மலர்ந்துருச்சா இல்லையா? எப்படி வந்து 13 வருஷம் வனவாசம் போனாங்க, எப்படி 2011 2016 வனவாசம் போனாங்க, இதுக்கப்புறமா 20 வருஷம் திமுக வனவாசம் போகுது தமிழ்நாட்டில். அதான் விஜய் புரட்சி, விஜய் புரட்சி. அதான் சார் ஸ்டாலின் தோத்துருக்காருன்னா 5 வருஷம் ஆச்சு, மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. 41 பேர் கொண்டதுக்கு திமுக காரணம். மக்கள் பாக்குறாங்க விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பாதிப்பு. இன்னைக்கு விஜய் சாரை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியை வலுவா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. மதுரை மத்திய தொகுதிக்கு மக்களான தேவையை நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கு அடுத்த எடுத்துருக்கிறோம். அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ முழுமையாக அத்தியாவசிய தேவையோ கண்டிப்பா நிறைவேறும். அமைச்சர் பிடிஆர் வீழ்த்திருக்கீங்க, உங்களுக்கு அமைச்சர்கள் வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கலாமா? தலைமை முடிவு செய்யும் சார். விஜய் அவர்கள் முடிவு செய்வார்.